நீங்க நிச்சயமா இப்ப ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வெளியில போறேன். ஓகே? நீங்க எதுக்காக அவனை கொன்னீங்க? அப்புறம் எதுக்காக என்ன எதிர இழுத்தீங்க? நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்க மேல எந்த வருத்தமும் எனக்கு கிடையாது. அப்புறம் ஏன் இப்படிலாம் கேக்குறீங்க? அவன் சொன்னதை கேட்கல, அதான் போட்டேன். கடைசியா இந்த பேக் என்கிட்ட வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி போகுது. இனிமே என் ராஜ்யம் தான், நான் என்ன வேணாலும் செய்வேன். ஓ, இது இப்படித்தான் இருக்குமா? உங்களுக்கு தெரியுமா, இது நான் முதல் முறையா பாக்குறேன். நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? உனக்கு என்ன பத்தி தெரியாது. என் மேல கோவப்படாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, சில நாட்களுக்கு முன்னாடி தான் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அதனால என்ன சொல்ல வரேன்னா, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்குன்னு. நீங்க மட்டும் ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்திருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நான் உங்களை யூஸ் பண்ணி இருந்திருக்கவே மாட்டேன். நீங்க என்னமோ உங்களை புத்திசாலியா நினைச்சுக்கிறீங்க, ஆனா அப்படி எதுவும் கிடையாது. நீங்க எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கலாம்? எப்படியாவது என்ன ரீச் பண்ணிடணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா தேவையில்லாம இப்படி வந்து சிக்கிட்டீங்களே. நீங்க திறமையான ஆபீசர் தான். உங்க மூளை எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். சாரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இங்க பாருமா, நான் இப்ப கிளம்புறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா இதோ கிச்சன்ல இருக்கு. ஓகே? வெளியில உங்களுக்கு ஒரு வண்டி இருக்கு, சரியா? அவங்கள வீட்டுல டிராப் பண்ணிருங்க. என்கிட்ட மறுபடியும் விளையாடணும்னு நினைக்காதீங்க. நான் இப்ப கிளம்பணும். பாய். என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஜேக்கப், நான் சொல்றேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க. எங்க போயிருந்தீங்க மேடம்? இவங்களை சேஃபா டிராப் பண்ணிடுங்க. நான் பக்கத்துல ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். இதை நான் இப்படியே சும்மா விட போறதில்ல. நீங்க போங்க. மேடம், அந்த பேக். This is not the time. மேடம், அப்போ நீங்களும் அந்த பேக்காக தான், ரைட்டா? I'm sorry. நீங்க அந்த பேக்கை சேஃபா கொண்டு வந்தது அவன் கிட்ட கொடுக்கறதுக்காக தானே? என்ன நீ ஆம்பளை மேல கை வைக்கிறியா? எவனோ உன்னை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி நானே உன்னை சாவடிக்கிறேன் பாருடி. நீ செத்தா யாருக்கும் எந்த கவலையும் இருக்காது. இது என் கையாலே முடிக்கிறேன். ஏன் எதுவும் பேசாம நிக்கிறீங்க?
ஒரே ஒரு ஃபோன் கால்ல மொத்தத்தையும் காலி பண்ணிட்டீங்க. அந்த இடத்துக்கு தனியா போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் போலீஸையும் மதிக்காம போயிருக்கீங்க. இப்ப அங்க என்ன இருக்கு? 2 தடி பசங்க மட்டும்தான் இருக்காங்க. இன்னொருத்த கூட இருக்கா இல்லங்க? அந்த ஆள் அவன் எங்க இருந்து வந்தான், இப்ப எங்க போயிருக்கான், எதுவுமே யாருக்கும் தெரியாது. உங்களோட மூர்க்கத்தனத்தினால ஒரு போலீஸ் ஆபீசரோட உயிரை நாம இழந்திருக்கோம். சார் அங்க என்ன இதுக்கு நடந்ததுன்னா மேல ஒண்ணும் சொல்லாதீங்க. நான் எதையும் கேட்க விரும்பல. 2 பேரோட சாவுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். எனக்கு டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வேணும். சார் மேடம், நம்ம கார்ல கண்டுபிடிச்ச பாடியை அவங்க ஒய்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க மேடம். இதுல நீங்க சைன் பண்ண. சைன் பண்ணுங்க. அஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் சார். இப்போ ஒரு கொலை நடந்ததுனால என் வாழ்க்கையை ஒன்றும் மாற்ற போறதில்ல. ஆனா நீங்க இவங்க 2 பேரை பத்தி பேசுறது, அதுலயும் ஒருத்தர் டாக்டர், அதுவும் கிரிமினல் டாக்டர், அதுல இன்னொருத்தன் கிரிமினல் போலீஸ். சார் டேய் வெத்தலை பாக்குச்சு அழைக்கணுமா உன்ன? அதான் இறங்குறேன்ல சார். என்ன நான் இங்கே தானே இருக்க போறேன். ஏய் ஓவரா பேசாத. நான் எப்படி அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. நீ ஒழுங்கா பேசினா உனக்கு தான் நல்லது. சும்மா அந்த ஓவரா மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. அண்ணே என்ன பேசிட்டு ஏய், இருக்கீங்க? நீ தெரியுதா? வாயை மூடுறா. நம்மெல்லாம் அவங்களுக்கு அடிமை இல்லை. அவங்க ஒழுங்கா நடந்துக்கலன்னா அதுல அவங்களுக்கு தான் லாஸ். வாழ்க்கையில நீ நினைச்சு கூட பார்க்காத சாப்பாடு கிடைக்கும் உனக்கு. எப்படிதா நீ வாடா, எல்லாம் தெளிவா பேசிடனா. அண்ணே இப்ப நமக்கு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா பயப்படுற நீ? நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு நியூட்ரிஷன் ஃபுட் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து உள்ள அனுப்புறேன். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் நான் சொல்ற வரைக்கும் அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னு காட்டுங்க. உள்ள கொண்டு போடா. உள்ள போடா. பேசுற ஜேக்கப் அடக்கம் பண்ற இடத்துக்கு இவ்வளவு பேர் இங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறம் உங்களை கூட நீங்க சொன்னீங்க நீங்க ஜேக்கப்பை காப்பாத்த வந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதை நான் நம்பவே இல்ல. அதை நான் நம்பணும்னா கண்டிப்பா அவர் பண்ண கெட்ட விஷயத்தை எல்லாத்தையும் நான் மறந்தே ஆகணும். நான் கண்டிப்பா அதை ஜேக்கப்போட எந்த ஒரு மெமரிஸும் நான் என்னோட லைஃப்ல கொண்டு வர மாட்டேன். ஸோ அவரை பத்தின டீட்டெயில்ஸை, அவருக்கு சொந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு என்கிட்ட கொண்டு வராதீங்க ப்ளீஸ். இது ஒரு ரெக்வஸ்டா நான் கேக்குறேன். இவங்க புருஷன் இறந்துட்டாங்க தானே? ஆனா அவ ஏன் அதை என்கிட்ட சொன்னா? வாழ்க்கைக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்தான். அதை நான் பார்த்தேன்.
என்ன இன்னைக்கு வேலைக்கு கிளம்பலையா? போகணும். நேற்று ஒரு நைட் ஷிஃப்ட் பார்த்தனா. அப்படியா? ஏய், என்கிட்ட ஏதோ பேசணும் சொன்ன? வா உள்ள வாடா. நீ ரொம்ப மாறிட்ட மாதிரி இருக்கே, ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கடா. ஏய் பிஸியாக இருக்கியா? பிஸினா நான் பிஸி தான். நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பரவாயில்ல, சொல்றா. அவன் வரும்போது பாத்துக்கலாம். Okay. நீ வாடா. ஏதாச்சும் குடிக்கிறியா? ஏய் எனக்கு வேணாடா. இன்னும் இதை தான் கடத்திக்கிட்டு இருக்கியா? இதை கடத்தி அவங்க கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கியா? ம், எனக்கு தெரியும்டா நீ என்ன பண்ணுறேன்னு. அதெல்லாம் பழசாகி போயிடுச்சுடா. பாட்ரா கோட்டக்சன் ரொம்ப ரேரான ஐட்டம். இப்போ ஐசா கூட நான் அதை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அது பெரிய டீல் இல்லையா? 4 கோடி. அதில் 2 கோடி நான் அட்வான்ஸாக வாங்கியிருக்கேன். என்னோட மற்ற சின்ன பிஸ்னஸ் எல்லாம் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கேன். ஒரு சூப்பர் அட்வைஸ் சொல்லட்டேன் உனக்கு. நீயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெருசாக பிஸ்னஸ் பண்ண, இல்லைன்னா வாழ்நாள் ஃபுல்லாக எப்படியே இருக்க வேண்டியதான். அதுவும் கரெக்ட் தான். எனக்கு ஒன்று மட்டும் புரியல. அவனுக்கு எங்கடா? அவனுக்கு இங்கே இல்லைல்ல? இல்லை, யாரும் அவங்கள கடத்தின்னு போயிருக்காங்க. எது கடத்திட்டு போயிட்டாங்களா? யாரா? யாருன்னு தெரியல. ஜாக்சன் சொல்கிறேன். ஐசாக்காக தனியாக எடுத்து வச்சிருந்த ஐட்டம் அதை இவனுக்கு வேணுன்றான். அப்புறம் டீல் 6 கோடி. ஆனால் அவன் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறான். என் கார்லேயே அந்த ஸ்டஃப்பை வாங்கிக்கிறேன்றான். அதே காரில் லூசியும் பையனையும் கூட்டின்னு வருவேன்றான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை நீ ஒத்துக்கிட்டியாடா? ஆமாம், ஒத்துக்கிட்டேன். ஆனால் அந்த டீலை நான் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இல்லைன்னா இவங்க எல்லாரும் என்ன தான் பிடிப்பாங்க. என்னடா பேசுகிறேன்? அவனுங்களாம் உனக்காக இருக்கானுங்கள. பிரச்சனை வந்து என்னடா பண்ணுறேன்? என்ன பிரச்சனை? நான் இன்னைக்கு நைட்டே இந்த ஊரை விட்டு கிளம்பிட போறேன். அதுக்கப்புறம் ஐசாக் யாரு, ஜாக்சன் யாரு, அப்புறம் லூசி. ஏற்கனவே நான் லூசியை ஏமாத்திரம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த வாய்ப்பை அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் இழக்க விரும்பல. ஜேக்கப். பைபிளில் ஜேக்கப்ன்ற வார்த்தை ரீப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் ஜேக்கப். ரீப்ளேஸர் நீ. சரி, என்ன எப்படி போயிட்டு இருக்க? நீ இப்போ கிளம்புறல்ல? ஓ ஓகே. ஏதாவது பிரச்சனையா சார்? ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம், யூ கேரி. ஓ சாரி சார்.
இப்படி உனக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கனவுல கூட நான் யோசிச்சு பார்த்ததில்லை. இப்ப எப்படி உன்னை கண்டுபிடிக்க போற? எனக்கு தெரியல. உண்மையான ஆளை கண்டுபிடிச்சா கூட என்னால என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்? இப்ப இறந்தது உண்மையான ஜேக்கப் இல்லைன்னு, அதுவும் அவன் ஒய்ஃபே அடையாளம் காட்டினதுக்கு அப்புறம் நான் தான் அந்த வியாபாரியை காப்பாத்தி விட்டேன்னு டிபார்ட்மெண்ட்ல சொன்னா நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனா அவன் அப்படியே சும்மா விட்டுற முடியாதுல்ல. நாம யாருனாவது அவனுக்கு தெரிஞ்சாகணும்ல. ஆனா இந்த ஆளு இவன் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேனே. உனக்கு ஏதோ ஃபோன் வருது. ஹலோ. ஹலோ மேடம், என்னை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அதனால தான் நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லலை. ஆனால் மேடம், நீங்கள் என்னை அந்த நேம்லேயே திரும்பியும் கூப்பிடலாம். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நேம் ஜேக்கப். நீ உண்மையிலேயே என்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறியா? ஹே, உங்கள் மேலே இருக்க மரியாதையால சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. பை த வே, அன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக ஒன்றுமே நடக்கலை. அதான் அன்றைக்கி நம்ம சேஸ் பண்ணிட்டு போனோமே, அது உங்களுக்கு கடுப்பாக இருக்குன்னு எனக்கே தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணுறது, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தானே செஞ்சேன். ஸோ அந்த கேஸ் அதோட முடிஞ்சிருச்சு. அதில் வின் பண்ணது நான் தான். ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு கால் பண்ணதே தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா என்னால் அதை செஞ்சிருக்கவே முடியாது. கூடவே இருந்து உதவி பண்ணது நீங்கள் தானே. ஸோ தென் இட் இஸ் ஆர் விக்டரி. கரெக்டா? நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னால உன்னை ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற தைரியமா? அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தோணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் யாரு? எனக்கு இப்ப நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ணி ஆகணும். நான் உனக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், ஆனா இப்போ இல்ல. நான் உன்னை நேரா சந்திக்கும் போது. ஆனா அந்த நாள் மிஸ்டர் ஜேக்கப், நான் ரொம்ப தயாரா வருவேன். ஆனா எப்போ எங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா உன்னை மீட் பண்ண நான் வருவேன். கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் மேடம். ஆனால் ஒன்று, நம்ம சந்திக்க போகிற அந்த சந்திப்பு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை. கரெக்டா? எனிவேஸ், தேங்க்யூ அகைன். பபாய். கடைசியாக இன்னைக்கு நான் டாக்டர் ஜேக்கப் கிடையாது. ஒரே விஷயம், என்னோட வாழ்க்கையில் நான் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். எல்லாமே வாரில் ஃபேராக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது தான்.